சமீபத்தில் நாம தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கான்டென்ட் அந்த மாதிரி. அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நான் பெனிஃபிட்டா இருக்கேன், நல்லா இருக்கு, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ப்ராடக்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புகிறேன். மா நேச்சுரல் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட். இது ஆக்சுவலாக நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமூகமற்ற தாம்பத்தியமா இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு சிறந்த தீர்வா இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. இது வரைக்கும் 1,00,000க்கும் மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ், 1000க்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்க டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்க ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கோவிஷீல்டு மாதிரியே கோவேக்சினும் பெரிய அளவுக்கு சைடு எஃபெக்டை கொடுக்குமா என்ன அப்படின்னு பல பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படி தான் சொல்லணும். இதை சார்ந்து ஒரு தெளிவை கொடுக்க போகிறோம். இது கூடவே இந்த யூகே கோர்ட்டோட கதவுகள் தட்டப்பட்டுச்சு பார்த்தீங்களா, கோவிஷீல்டால் பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து. அதே மாதிரி இந்தியாவிலே இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். பொதுவாக கோர்ட்டில் வழங்கப்படுற தீர்ப்புகள் இருக்குல்ல, இது இன்னொரு கோர்ட்டில் இன்னொரு வழக்கு நடந்துகிட்ருக்கப்ப அதோட தீர்ப்பை கூட கனெக்ட் பண்ண முடியும். இந்த கோர்ட்டில் இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே, இதே மாதிரி இந்த வழக்கில் இந்த தீர்ப்பை நீங்கள் கொடுக்கலாமேன்னு கோர்ட்டில் இருக்க ஜட்ஜு வரைக்குமே லாயர்ஸ் கேட்க முடியும். அப்பேற்பட்ட விஷயம் பிறகு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது சாயலில் தான் இப்போ ஒன்று நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவில். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த கோவிஷீல்டு விவகாரத்தை பற்றி சமீப காலமான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம்ல, அதில் ஒரு விஷயம் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொன்னோம். யூகேல இப்போ ஆரம்பிச்சிருக்கு, இந்தியாவிலேயே இது பெருசாக மாறும்னு சொல்லிட்டு இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவிலையும். அங்கே கோர்ட்டு வாசலை மிதிச்சாங்களே பாதிக்கப்பட்டவங்களா கோவிஷீல்டை போட்டுக்கிட்டு, இங்கே இந்தியாவிலையும் கோர்ட்டு வாசலை திரும்ப மிதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வழக்கு கொடுத்தவங்க இப்போ புதுசாக கொடுக்குறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தை பற்றி இப்போ கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு சின்ன கிளான்ஸை பார்த்துருவோம் என்ன நடந்திருக்குன்னு. இந்த யூகே பேஸ்டு ஃபார்மான ஆஸ்ட்ராஜெனேகா இவங்க கோவிஷீல்டு அப்படின்ற ஒரு வேக்சினை தயாரிச்சிருந்தாங்க. அந்த ஃபார்முலா ஃபுல்லாக இவங்க தரப்பு ஆய்வாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சொந்தமானது தான். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அவங்களும் ஃபுல்லாக இதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க கொலாபரேஷன் பேஸில். அந்த வேக்சினை போட்டுக்கிட்டதுனால எனக்கு பெர்மனண்ட் பிரெயின் இன்ஜுரி ஏற்பட்டதா ஜேமி ஸ்காட்ன்ற ஒரு பர்சன் கோர்ட்டை நாடுறாரு. சார் அவர் மட்டும் தான் பக்க விளைவு ஏற்பட்டுக்குன்னு பார்த்தா 51 வழக்குகளை ஒரு சேர்த்து ஒட்டுமொத்தமாக கோர்ட்டில் பதிவாகுது யூகே ஹை கோர்ட்டில். இது போல் கோவிஷீல்டு போட்டதுனால எங்களுக்கு உடம்புல இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, நான் என்னோட ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவை இழந்துட்டு அது இதுன்னு 51 கேசஸ் நிற்குது. அந்த டைமில் ஆஸ்ட்ராஜெனேகா ஒரு லீகல் டாக்குமெண்ட்டை கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க. அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, பக்க விளைவே ஏற்படாதுன்னு சொல்ல முடியாதுங்க, ஏற்படும். ஆனால் அது ரொம்ப 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 ரேருங்க. 1,00,000 பேரில் ஒருத்தருக்குன்ற மாதிரி ஏற்படும், 10,00,000 பேரில் 3 பேருக்குன்ற மாதிரி ஏற்படும். ஸோ ரொம்ப ரேருங்க, ரேர்லேயும் ரேரஸ்ட்டுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், உலகம் முழுக்க இந்த விஷயம் தலைப்பு செய்தியே அலங்கரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கே ஞாபகம் இருந்திருக்கும், கோவிஷீல்டு போட்டுக்கோ, அப்போ தான் வெளிநாடுகளுக்கெல்லாம் போக முடியும், அதுதான் இருக்கிறே ப்ரையாரிட்டி. கோவேக்சின்லாம் போடாத, இந்தியாவில் மட்டும்தான் ஸ்கோப், வெளிநாடுகள்லாம் ஃபுல்லாக அலோவ் பண்ணவே மாட்டாங்க, நீ எங்கன்னா அப்படி இப்படின்னு போயிட்டு விசா ஃபார்மாலிட்டின்னு போனால் கூட உனக்கு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி விட்ருவாங்கன்னு என்னென்ன உருட்டினாங்க. அப்படி ஹைப் ஏற்றப்பட்ட தான் கோவிஷீல்டு அந்த டைமில். ஆனால் கோர்ட்டில் ஆஸ்ட்ராஜெனேகா என்ன தெளிவாக சொல்லிடுச்சு, ரேர்லியும் ரேரஸ்ட்டு சைடு எஃபெக்ட் ஏற்படும்ட்டாங்க. ரைட்டு. இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் யாரும் பயப்பட வேண்டாங்க, ஏன்னா உங்களுக்கு பக்க விளைவு காட்டுறதா இருந்தால் அதிகபட்சம் 44 நாட்களுக்குள்ளேயே காமிச்சிருக்கணும். நீங்கள் வேக்சின் போட்டு இவ்வளோ நாட்கள் ஆகுது, வருஷமே கடந்துருச்சு. ஸோ 3 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பக்க விளைவு வரும் அப்படின்னா நீங்கள் நினச்சி பயப்படாதீங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அண்ட் அதே டாக்டர்ஸ் இன்னொரு விஷயத்தை கிளைம் பண்ணுறாங்க, கொரோனாவோட தாக்கம் இருக்குல்ல, நெகட்டிவான இம்பேக்ட்ஸு இதை விட ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வேக்சின்ஸோட இம்பேக்ட்ஸ் இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. புரியலையா? இது உங்கள் நம்பர்ஸோடு சொல்கிறேன். இந்த பிளட் கிளாட் ஆகுதுன்ற விஷயந்தான் இந்த கோவிஷீல்டு மேலே விழுந்திருக்க மிகப்பெரிய களங்கமே. இந்த பிளட் கிளாட்டோட உண்மை நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவிஷீல்டு போட்டுக்கிட்ட 10,00,000 பேரில் 4 பேருக்கு அதிகபட்சமாக இந்த பிளட் கிளாட்ன்ற பக்க விளைவு ஏற்படலாம். இதை பர்சன்டேஜில் சொல்கிறதா இருந்தால் 0.0004%. இதுவே கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அவங்களுக்கு இந்த பிளட் கிளாட் அப்படின்றது 10,00,000 பேரில் 1,65,000 பேருக்கு ஏற்படலாமா. இதோட பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16.5%. ஸோ இதிலே புரிஞ்சிருக்கும், வேக்சினால் வாழ்ந்தவங்க அதிகம், கொரோனாவில் செத்தவங்க அதிகம். வேணுகோபால் கோவிந்தன் இவரோட பேரை இந்த கோவிஷீல்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணப்படுச்சுல, அதுக்கப்புறம் சில வாரங்கள்லேயே நாம் எல்லாம் கேட்டிருந்தோம். அந்த டைமில் செய்திகளை அலங்கரிச்சிருந்த பேர் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது இருக்கார்ல, இவர் தாங்க வேணுகோபால் கோவிந்தன். பக்கத்தில் இருக்காங்களே அவங்க இவரோட பொண்ணுங்க. 20 வயசு தான். பேர் காருண்யா. கடந்த 2021 ஜூன் 8 காருண்யாவுக்கு கோவிஷீல்டு வேக்சின் செலுத்தப்படுது. அதிலிருந்து கரெக்டாக 10 நாட்கள் கழித்து, அதாவது ஜூன் மாதம் 18 காருண்யாவுக்கு உடம்புல சில பிரச்சனைகள் ஏற்படுது. 20 வயசு பொண்ணுங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க உடம்பு முழுக்கவும் மயால்ஜியா அப்படின்ற தசை வலி இருக்குல்ல, அது உச்சத்தை தொடுது. எந்த அளவுக்குன்னா, அவங்களோட கால்களாக இருக்கட்டும், தோல் பகுதியாக இருக்கட்டும், பின்புற பகுதிகளாக இருக்கட்டும், ஃபுல்லாக தசை வலி ஹெவியாக மாறுது. பேச முடியாத அளவுக்கு தொண்டை வலி வேறு, இது பார்த்தான்னு வீக்கம் வேறு, காய்ச்சல் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு ஹையில் போயிருக்கு. அந்த அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா நல்லா இருந்த பொண்ணு வேக்சின் போட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் 10 நாட்களுக்குள்ளே இது போல் நடக்குதுன்னு அவர் ஒரு மாதிரி கலங்கிட்டாருங்க. காருண்யாவை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. அதே 2021 ஜூலை மாதம் 4 இந்த ஸ்டீராய்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ஸில். பக்க விளைவு லைட்டாக குறைஞ்ச மாதிரி ஆரம்பத்தில் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே பெருசாக ரிசல்ட் இல்லை. அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. 20 வயசில் செத்தே போயிட்டாங்க. அந்த அப்பாவோட மனநல இப்போ எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஆசாசியாக வளர்த்த பொண்ணு இது போல் பலி கொடுத்துருப்பேன்னு அந்த மனுஷன் அவ்வளோ கலங்கியிருக்கார், அந்த குடும்பமே. கோவிஷீல்டு தான் என் பொண்ணோட மரணத்துக்கு காரணம்னு வேணுகோபால் அப்போவே போர்க்கொடி தூக்கினார். இந்த கையெழுத்து இயக்கம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது கவர்மெண்ட் ஒரு விஷயம் கொண்டு வரும், மக்களுக்கு அது பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில், எதிர்ப்பு எழுமுதுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மசோதாவுக்கு எதிராக உங்களோட கையெழுத்தை பதிவு பண்ணுங்கள், இல்லைனா ஆதரவாக பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கேம்பெயினை ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி காருண்யா மறைஞ்சிட்டாங்களே, அவங்களோட அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அவரோட எக்ஸ் தலை பக்கத்தில் ஒரு கேம்பெயினை ரன் பண்ண ஆரம்பித்தாருங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுதா, இதுதான் change.org தான் இந்த கேம்பெயின். போஸ்ட் வேக்சினேஷன் சைடு எஃபெக்ட்ஸ், பிளட் கிளாட்ஸ், MISA எக்ஸெட்ரா, அவேர்னஸ் ரெக்வயர்டு. அதாவது தடுப்பு மருந்து செலுத்தின பிற்பாடு பக்க விளைவுகள் ஏற்படுது பார்த்தீங்களா, இது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த கேம்பெயினு. அதில் அவரோட மகளை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்காருங்க. என்ன ஆச்சு, எப்போ வேக்சினேட் பண்ணாங்க, எப்போ அவங்க மறைஞ்ச விஷயம் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைன் திஸ் பெட்டிஷன் சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதில் எத்தனை பேர் சைன் பண்ணியிருக்காங்க, என்ன கோலு. ஸோ அந்த கோல் படி பார்த்தீங்கன்னா 15,000 பேர் சைன் பண்ணுன்றது. இது வரைக்கும் 13,056 பேர் சைன் பண்ணியிருக்கிறதா அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் பண்ண என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இத்தனை பேர் எதிர்ப்பாக இருக்காங்கன்னு கவர்மெண்ட் புரிய வந்துடுங்க. இதுக்காக இந்த முயற்சியை கையில் எடுத்தார். அட் த சேம் டைம் அவரோட எக்ஸ் தலை பயோ பார்த்துருக்கீங்களா, என்ன கொடுத்துருப்பாருன்னா, an idiotனு ஆரம்பிப்பாருங்க. an idiot who vaccinated his daughter studying about adverse effects and lost her. அதாவது தமிழாக்கம் பண்ண விரும்பல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா அந்த மனுஷன் வழியில் இருப்பார், இதுக்கு தமிழாக்கம் பண்ணி வழியை கொடுக்கணும். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து டெப்த்தாக ட்ராவல் பண்ணுவோம். கடந்த 1 அதாவது உழைப்பாளர் தினமான கடந்த 1 வேணுகோபால் அவர்கள் இந்த பதிவை போட்டிருக்காரு எக்ஸ் தளத்தில். என்னன்னா, இன்றைக்கி காருண்யாவோட பிறந்த நாள்னு சொல்லியிருப்பாருங்க. ஆனால் அந்த பொண்ணு உயிரோடு இல்லை. May 1 அவனோட பர்த்டே. ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரியாக எங்களுக்கு, அதாவது இவருக்கு அவரோட மனைவிக்கும் சொர்க்கத்திலேருந்து கிடைச்ச கிஃப்ட்டு தான் என் மக காருண்யா. ஆனால் இப்போ என் கூட என் பொண்ணு கிடையாது. இதெல்லாம் நினைக்கிறப்ப அப்படின்ட்டு பல விஷயங்கள் அவர் அந்த பதிவில் சொல்லியிருக்காருங்க. இந்த அல்டிமேட்டாக எங்கே வந்து நிற்கிதுன்னா, இந்த SII இருக்குல்ல, சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆஸ்ட்ராசெனக்கா கோவிஷீல்டு வேக்சினை உருவாக்குனாங்களே, அதுக்கு பிற்பாடு இந்தியாவில் அதை சார்ந்து சப்ளை பண்ணுறதுக்கோ உருவாக்குறதுக்கோ லைசன்ஸ் பெற்றது SII மட்டும்தான், சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் இந்தியாவில் ஃபுல்லாக கோவிஷீல்டு வர்றதுக்கு பிரதான காரணமே. அப்பேற்பட்ட இந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடர்வது சார்ந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பதிவில் வேணுகோபால் அவர்கள் பர்டிகுலர் போர்ஷனில் சொல்லியிருப்பார், 15 ஐரோப்பிய நாடுகளில் கோவிஷீல்டுக்கு தடை விதிச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த நியூஸ் நாங்கள் அப்போ கேரி பண்ணோம், உண்மை தான், அந்த டைமில் தடை விதிச்சாங்க தான். ஏன்னா இந்த பிளட் கிளாட்ன்ற விஷயம் இருக்குல்ல, இது அப்போவே பேசு பொருளாக இருந்துச்சு. அப்போ பயந்து போன சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் தடை விதிச்சாங்க. இந்த ஆய்வு முடிவில் வெளியே வர வரைக்கும் கோவிஷீல்டு இங்கே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளோட வேக்சின்ஸ் இருக்குல்ல, அதை நாடி போக ஆரம்பித்தாங்க. என்ன கூத்துனா, UK தான் இந்த கோவிஷீல்டோட ஆரிஜினு. ஆனால் அந்த UKல கோவிஷீல்டு மட்டும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணப்படல, மற்ற வேக்சின்ஸை உள்ளே பெருசாக இறங்குச்சு. இதையும் தெரிஞ்சுக்கிங்க. இந்த 15 ஐரோப்பிய நாடுகளில் கோவிஷீல்டுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சுல, அந்த டைமில் SII இருக்குல்ல, இவங்க அவங்களோட சப்ளையை நிறுத்திட்டாங்க, கோவிஷீல்டு சப்ளையை. அதுவும் பல நீதிமன்றங்களில் பல பேரண்ட்ஸ் வழக்கு தொடர்ந்தாங்க. இப்போ நான் எப்படி என்னோடய பொண்ணை இழந்திருக்கணும், இதேமாரி பல பேரும் அவங்க குடும்பத்தில் இழந்திருந்தாங்க. அவங்களோட சட்ட போராட்டங்கள் இருக்குல்ல, அதுக்கு கிடைச்ச வெற்றி தான் இதுன்னு அவர் சொல்லியிருந்தார். அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் கோவிஷீல்டுக்கு அப்புறம் பக்க விளைவால் இறந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பதிவானது அப்படிங்க.
ஆனால் எத்தனை பேர் இறந்துருக்காங்க என்னன்றது இது வரைக்கும் அஃபிஷியல் டேட்டா வெளியே வரல, இதான் உண்மை. வேணா இன்னொரு சிமிலாரிட்டி ஒன்று சொல்கிறேன். இன்னொரு கேஸு, ரச்சனா கங்கு அப்படின்ற ஒருத்தவங்களோட பொண்ணு தான் இவங்க. பேர் ரித்திகா, 18 வயசு தாங்க இவங்களுக்கு. இவங்களும் கோவிஷீல்டு வேக்சின் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேக்சின் எடுத்த அடுத்த 3 வாரத்துக்குள்ளே உயிரிழந்துட்டாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருந்த பொண்ணு, காருண்யா மாதிரியே. ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த ரச்சனா இருக்காங்களே இவங்களும் இந்த கோவிந்தன் இருக்கார் பாருங்க, அவங்களும் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட கதவுகளை தட்டுறாங்க. இந்த ரிட் பெட்டிஷன் சொல்லுவாங்க பாருங்க, அந்த ரிட் மனுவை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபர்தர் அப்டேட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல இழப்பீடு கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் அதுலேயும் கிளியர் கட்டான தீர்வுன்றது கிடைக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் கடந்து வந்து தான் கோவிந்தன் அவர்கள் அந்த மே 1 அந்த பதிவியை போட்டிருக்காங்க. சரி, இப்போ தமிழகத்துக்கு வாங்க திரும்பவும். நம்ம தமிழகத்தில் 10.75 கோடி கோவிஷீல்டு டோசஸ் இது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் இடிக்குது, நம்மளது அவ்வளோ பாப்புலேஷன் கிடையாது அப்படின்னு வச்சிங்கன்னா சிம்பிளுங்க. டபுள் டோஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கோவிஷீல்டு டோசஸ் போடப்பட்டிருக்கு. புரிஞ்சிருக்க நம்பர் டபுள் டோஸாக எடுத்தாக்கா. அண்ட் நம்ம தமிழகத்தில் ஒரு சில வேக்சின்ஸ் உள்ளே வந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது கோவிஷீல்டு மட்டும் இல்லை, கோவேக்சின் வந்துச்சு, அதை தாண்டி இன்னொரு வேக்சின் கூட உள்ளே வந்துருந்துச்சு. இதில் தமிழகத்தில் மெஜாரிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவிஷீல்டு தான் போட்டிருக்காங்க 90%. கோவேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% மட்டும் தான் தமிழகத்தில் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன ப்ரோ, கோவிஷீல்டுக்கு இருக்க அதே பிரச்சனை கோவேக்சினே இருக்கான்னு சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு புதிய பஞ்சாயத்து உங்களுக்குள்ளே கிளம்பலாம். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் இதுக்கப்புறம் காண்டனோடு ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த லேண்ட்செட் இருக்குல்ல, உலக புகழ்பெற்ற மருத்துவ இதழ். அதாவது மருத்துவ உலகம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆத்தென்டிகேஷன் நம்புறதா இருந்தாலும் இந்த லேண்ட்செட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். அவ்வளோ தூரம் தெளிவான ஸ்டடிக்கு அப்புறம் இதில் வெளியிடுவாங்க. இந்த லேண்ட்செட் அப்போ என்ன சொல்லியிருந்துச்சு, கோவேக்சினை விட கோவிஷீல்டு தான் நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துகிற திறன் கொண்டது அப்படின்ட்டு இந்த லேண்ட்செட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால தான் கோவேக்சினை விட கோவிஷீல்டு மேலே மக்கள் மோகம் பெருசாக திரும்பிச்சு. அந்த டைமில் கோவிஷீல்டு எங்கே போடுறாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி போய் போட்ட இடம்லாம் உண்டு. ஸோ இது ஃப்ளாஷ்பேக்கு அப்போ நடந்தது. இப்போ கோவிஷீல்டு சார்ந்து UK கோர்ட்டில் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆஸ்ட்ராசெனகா ஒத்துக்கிட்டு இருக்கல, பக்க விளைவு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டைமில் கோவேக்சின் போட்டிருக்கேனா, ஸோ இதுக்கும் பக்க விளைவு வருமான்ட்டு நம்ம மக்கள் பல பேருமே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அங்கே தொட்டு இங்கே தொட்டு கோவேக்சினை உருவாக்குனாங்களே பாரத் பயோடெக், நம்ம இந்தியன் கம்பெனி தான். அவங்க இப்போ பகிரங்கமாக விளக்கமே கொடுத்துட்டாங்க. எப்பா யாரும் பயப்படாதீங்க, அது போல் எதுவும் பக்க விளைவு கிடையாதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது சேஃப்டி ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஆரம்பிக்குதுங்க. என்ன சொல்கிறாங்க பாரத் பயோடெக்னு பார்த்தீங்கன்னா, கோவேக்சின் ரொம்பவே பாதுகாப்பானது, ரத்த முறைதல் அப்படி இல்லைன்னா அந்த ரத்த தட்டணுக்கள் குறையிறதா, இந்த பக்க விளைவு சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இப்போ பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, வேறு எதுவும் இல்லை கோவிஷீல்டு இருக்குல்ல அதை மறைமுகமாக சொல்கிறாங்க. இப்படி எந்த ஒரு பக்க விளைவும் கோவேக்சினால் ஏற்படவே படாதுங்க அப்படின்னு இவங்க கிளியர் கட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த தடுப்பு மருந்தை பற்றி நம்ம இப்போ சமீப காலத்தில் இது 3வது வீடியோவாக தொகுத்து வழங்குகிறோம். இந்த எல்லா வீடியோக்களோட காரணம் ஒன்றே ஒன்று தான், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், பயத்தை போக்கணுன்றது மட்டும்தான். ஆனால் விழிப்புணர்வு கொடுத்தா கூட இதை கூட புரிஞ்சிக்காமல் சில பேர் வந்து ப்ரோ உண்மையாகவே சொல்கிறீங்க ப்ரோ, அவ்வளோதான் எல்லாம் போய் சேர போகிறோம் அப்படின்ற மாதிரி உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் எங்ககிட்ட வந்து இன்பாக்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களோட அறியாமையை போக்கணுன்னு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அவங்க சேர்த்து எங்கள் பக்கம் திருப்பி விட்றாங்க, உலக மக்களை ஃபுல்லாக பயத்தில் வச்சிருன்ற மாதிரி. இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல மக்களே. அதெல்லாம் உங்களுக்கு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸோட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக தொகுத்து வழங்கியிருந்தேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், கோடி உயிர்களை காப்பாற்றுறோம் அப்படின்னா அதில் 1000 உயிர்கள் பலி போகுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த கொரோனா வேக்சின் விஷயத்தில் நாம் பார்க்குறதா இருக்குங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக சில பேரால் ஏற்றுக்க முடியாது தான். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு உயிரை இழந்திருப்பாங்க பார்த்தீங்களா, தன்னோட பையனை இழந்திருப்பாங்க, பொண்ணை இழந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணாலும் ஈடு செய்ய முடியாது, பேரிழப்பு தான். ஆனால் இது ஒரு கொலாட்ரல் டேமேஜை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வாளர்களே கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா 10 லட்சம் பேரில் 4 பேருக்கு பக்க விளைவு வருதுன்றதுனால நம்ம வேக்சினே கொண்டு வராமல் விட்டுருந்தாக்கா இன்னத்துக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஹைப்போதெட்டிக்கலாக இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. இதெல்லாம் ஆய்வாளர்கள் மனசில் இருக்க விஷயம் உங்ககிட்ட கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதை சார்ந்து உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.